நாம் ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கன்னிராசி. கன்னிராசி ஆண்களுடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதை விவரமாக பார்க்க போகிறோம். அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த ராசியில் வருகிறது. இந்த நபரை எளிதாக கன்னிராசின்னு நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். இவங்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தோம்னா பிரேம், பிரபாகர், பரந்தாமன், தோ அப்படிங்கிற எழுத்தில் தோனி, அந்த பெயர் கூட இந்த ராசியில் வரக்கூடிய நபர் தான். ஓரளவுக்கு எளிமையான தோற்றம், ஹைலி நாலேஜபிள், இந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கச்சிதமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனால தான் நிறைய அந்த பேங்கிங் ஃபீல்டு, ஆடிட்டிங் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டுலெல்லாம் கூட நாம் இவர்களை காண முடியும். இதையும் தவிர இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகமான இந்த ஐ ப்ராப்ளம், பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பின்னாளில் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் என்ற கிரகம் நீசமடைகிறது. ராசியில் ஒளி கிரகம் சுக்கிரன் அவரும் நீசமடைகிறார். பொதுவாகவே யாரையும் பெரிதாக நம்பாமல் உழைத்து ஓடாய் தேயக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இவர்கள் தங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வது, இந்த மீடியேட்டர்ஸாக செயல்படுவது, நல்ல கணக்கு ஞானம் நிறைந்த நபர்கள், சின்ன உடல் உபாதைகள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், தாரமா அப்படிங்கிற பிரச்சனையையும் கூட அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்னிராசியில் நாம் பார்க்கலாம்.